ஓதப்படாதா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய 15வது இரவிற்கு சிறப்பு இருப்பதாக சொன்னார்கள் தான். ஷஅபானுடைய 15வது இரவிலே பாதி இரவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான எண்ணிக்கையுள்ளவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் என்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்தின் அடிப்படையில் 15வது இரவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பை வழங்குகிறான். இந்த மாதத்தில் தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்றெல்லாம் சஹீஹான அறிவிப்பிலே வந்திருக்கிறது. ஆனால் இந்த மாதத்திற்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை தவிர, அதாவது பொதுவாக வைக்கக்கூடிய நோன்பை தவிர 15வது இரவிலே குறிப்பாக நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? 15வது இரவிலே 3 யாசின் சூறாக்களை ஓதி ஒவ்வொரு யாசின் சூறாவுக்கும் இடையிலே சில துஆக்களை, சில திக்ர்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? நீங்கள் அந்த இரவிலே கபருஸ்தானுக்கு சென்று ஜியாரத் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹான அறிவிப்பிலே கூறியிருக்கிறார்களா? இல்லையே கண்ணியத்துக்குரியவர்கள், எங்கே இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள்? லைலத்துல் பராஅத்துடைய இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்களே, இந்த பெயரை கூட அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலோ குர்ஆனிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்க முடியாது. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்காத, அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒரு அமலை ஒருவர் செய்கிறார், அந்த அமலிலே என்னுடைய கட்டளை இல்லை என்றால், பராத்துடைய இரவிலே நோன்பு நோக்கிறார், பராத்துடைய இரவிலே 3 யாசின் ஓதுகிறார், பராத்துடைய இரவிலே பள்ளி அலங்கரிக்கிறார், பராத்துடைய இரவிலே மக்களை ஒன்று கூட்டி பயான் நடத்துகிறார், பராத்துடைய இரவை பராத்துடைய அந்த 15வது இரவை அவர் கண்ணியப்படுத்துகிறார், ஷஅபானுடைய 15ஐ அவர் கண்ணியப்படுத்துகிறார், அமல் செய்கிறார், இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறார், இரவு முழுக்க விழித்திருக்கிறார் என்று ஒருவர் செய்கிறார். இந்த அமலை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லையா? அவர்கள் இந்த இரவிலே என்ன அமலை செய்தார்கள்? இந்த ஜன்னத்துல் பக்கீக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள் என்ற அறிவிப்பு வருகிறது. இந்த அறிவிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது சஹீஹான அறிவிப்பிலே கூறியிருக்கிறார்களா? சஹாபாக்களை இந்த ஷஅபானுடைய 15இலே நீங்கள் கபருக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களா? ஷஅபானுடைய 15இலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் குறிப்பாக இந்த நாளிலே நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்களா? அதிகமாக இந்த மாதத்திலே நோன்பு வைப்பது சிறப்பு. ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கு யார் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? இல்லை, ஒருவர் சொல்லுகிறார், இல்லை எங்க ஆலிம் சொன்னார் 15,000 நோன்பு வைக்கணும்னு சொல்லி நோன்பு வைக்கிறதான்னு சொன்னா உங்க ஆலிம் ஷா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சமமா வைக்கிறீங்களா? அல்லது அல்லாஹ்வுடைய தீனிலே உங்க ஆலிம் ஷா சட்டம் ஏற்றதுக்கு உரிமை இருக்கு நீங்க சொல்ல வரீங்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தீன் தெளிவானது. லைலுஹா கனஹாரிஹா, பகலும் இரவும் எப்படியோ அது போன்றுதான் அல்லாஹ்வுடைய தீன். தெளிவாக ஆக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தீனிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத இந்த ஷஅபானுடைய 15வது இரவிலே கண்ணியப்படுத்தப்பட்ட, சிறப்புப்படுத்தப்பட்ட இரவுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவிலே கண்ணியத்தை, சிறப்பை சொல்லி இருக்கிறார்களே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரவில் என்று வணங்கினார்களா? குறிப்பாக இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா? இந்த இரவிலே 3 யாசின், அது என்ன 3 யாசின் கணக்கு? யார் உங்களுக்கு இப்படி எல்லாம் மார்க்கத்தை புரிவதற்கு அதிகாரம் கொடுத்தது? கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஆலிம், எந்த மார்க்கறிஞர் உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை இப்படி ஓதுங்கள் என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினால் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா? கண்ணியத்துக்குரியவர்களே, 3 யாசினை ஓத வேண்டுமா? மக்ரிபுக்கு பிறகு ஒவ்வொரு யாசினுக்கும் இடையிலே சில திக்ர்களை செய்ய வேண்டுமா? யாருடைய மார்க்கம் இது? அல்லாஹ்வுடைய மார்க்கமா? உங்கள் ஊருடைய ஆலிம் சாக்களுடைய மார்க்கமா? அல்லாஹ்வுடைய மார்க்கமா? உங்களுக்கு பயான் நடத்தக்கூடிய ஆலிம்களுடைய மார்க்கமா? கேட்க வேண்டாம். உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லை. இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இதை கூறியிருக்கின்றானா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மக்ரிப் தொழுகைக்கு பிறகு பள்ளியிலே மக்களை உட்கார சொல்லி, சஹாபாக்களை உட்கார சொல்லி 3 யாசினை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள் என்று தெளிவான அறிவிப்புகள் ஏதாவது வருகிறதா? எதுவுமே இல்லை.
ஆலிம் சொல்கிறார் என்று செய்தால் நாளை மறுமையில் இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்பட்டு கேள்வி கேட்கப்படும் பொழுது ஏன் இந்த அமலை செய்தாய்? யா அல்லாஹ் நன்மை என்று செய்தேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் கொடுப்பான். நிச்சயமாக நன்மை என்றால் அல்லாஹ் வழிகாட்டியதுதான் நன்மை. நன்மை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதுதான் நன்மை. அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான். நன்மையாக கருதப்பட்டாலும் அதுவெல்லாம் பித்அத்துகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது ஃபஅலைக்கும் பிசுன்னதி, ஒருவர் சொல்கிறார் பராத்திரவில் நோன்பு வைக்க கூடாது என்று, ஒருவர் சொல்கிறார் நோன்பு வைக்கலாம் என்று, குர்ஆன் ஓதலாம் என்று சொல்கிறார், ஜியாரத் செய்யலாம் என்று சொல்கிறார். இதுவெல்லாம் நன்மைதான். இந்த நன்மையை கண்ணியமான இரவில் ஒருவர் செய்யலாம் என்று சொல்கிறார். ஒருவர் சொல்கிறார் கண்ணியமான இரவாக இருந்தாலும் இந்த நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டவில்லை என்று. அப்படி என்றால் ஒரு முஸ்லிமாக இருந்தால், முவஹிதா இருந்தால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தால் இதை அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களா என்றுதானே பார்க்க வேண்டும். ஃபஅலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் என்றுதானே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வ சுன்னத்தில் குலஃபாஇ ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற என்னுடைய கண்ணியமிக்க சஹாபாக்கள், என்னுடைய கண்ணியமிக்க கலீஃபாக்கள், நேர்வழி பெற்றவர்கள், அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்களா? அது அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்களா? இன்னும் எந்த சஹாபி இதற்கு அனுமதி கொடுத்தார்?